அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, மிக சிறப்பான தொடக்கத்தை இந்த வருட ஆரம்பத்திலேயே நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். ஏனென்றால் உங்களுடைய ஜன்ம ராசியிலே அமர்ந்திருக்கின்ற ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்துக்கு மாறுகின்றார். இதுநாள் வரை அஷ்டாஷ்டம குருவாக இருந்த குரு பகவான் மே மாதத்துக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுகிறார். அப்படி மாறுகின்ற பொழுது உங்கள் ஜன்ம ராசியை பார்வையிடுகின்ற ஒரு நல்ல அமைப்பு தென்படுகிறது. குரு பகவான் ஆதிபத்திய ரீதியாக சிறப்பில்லை என்றாலுமே கூட அவருடைய பார்வை மிக பல நன்மைகளை கொண்டு சேர்க்கும். ஜன்ம ராசி குரு பகவான் பார்வையிடுவதால் நல்ல சுபகாரிய நிகழ்வுகள் இல்லங்களிலே கொண்டு சேர்க்கின்ற ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். தடைபட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் நல்லபடியாக நடந்தேறும். உங்கள் ஆசை அபிலாஷைகள் பூர்த்தியாகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. உத்தியோகஸ்தர்கள் நல்ல சிறப்பான நிலையை எய்த காத்து கொண்டிருக்கிற வருடம் இந்த வருடம். ஒரு சிலருக்கு நல்ல ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் அதிகாரத்தோடு அமைய காத்து கொண்டிருக்கிற வருடம் இந்த வருடம். விவசாயிகள் எதிர்பார்த்த நல்ல விளைச்சலை பெற்று நல்ல லாபத்தை கொண்டு சேர்ப்பர். வியாபாரிகள் தங்களுடைய வியாபார நுணுக்கங்களை மாற்றிக்கொண்டு அபரிதமான லாபத்தை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது. கும்பராசியினருக்கு பெற்றோருடைய ஆதரவு மிகுதியாக இருக்கும். அவருடைய மருத்துவ செலவு பெருமளவு குறைய இந்த வருடம் காரணமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தை விட்டு சின்ன சின்ன சங்கடங்களால் விலகிய உறவினர்கள் அனைவருமே ஒன்று சேர்வர். உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார்கள். மாணவர்கள் சற்று சிரமப்பட்டு படித்தால் நல்லதொரு மதிப்பெண்களை பெற்றுவிடலாம். அவருடைய சிரமத்திற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் தங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. கலைஞர்கள் தங்கள் விரும்பிய வேலை வாய்ப்பினை பெறுவதற்கு சற்று சிரமப்பட்டாலும் நல்லபடியாக பெற்று நல்லதொரு வருமானத்தை ஈட்டி விடுவார்கள். மொத்தத்திலே கும்பராசியருக்கு இந்த வருடம் மிக சிறப்பானதாக இருக்கப் போகிறது என்பதில் ஐயமில்லை. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே நமக, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே நமக, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே நமக என்கின்ற மகாமந்திரத்தை சனிக்கிழமை தோறும் விடாமல் ஜபித்து வாருங்கள். காகத்திற்கு சாதம் வைத்து பழகுங்கள். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நலனும் பெற்றுத்தர வேண்டிய எல்லாம் வல்ல சாய்நாத பகவானை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.